முதலமைச்சரின் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் கொத்தம்பாக்கம் கிராம ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஒன்றிய பெருங்குழு தலைவர் RS வாசன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் வட்டார சுகாதாரம் மேற்பார்வையில் முருகன் வரவேற்புரை வழங்க ஊராட்சி மன்ற தலைவர் முன்னிலை வகித்தார். முதல்வரின் வருமுன் காப்போம் திட்டத்தின் சிறப்புகளை வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் ஆர்த்தி பொதுமக்களிடையே எடுத்துக் கூறினார். மேலும் நிகழ்ச்சியில் ஒன்றிய சேர்மன் வாசன் வருமுன் காப்போம் திட்டத்தின் தமிழக அரசின் சிறப்பு செயல்பாடுகளையும் இவற்றினால் பொதுமக்கள் பயன்படும் பயன்களையும் பொதுமக்களிடையே எடுத்துக் கூறினார். இதில் காசநோய் மற்றும் சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு மருத்துவ பெட்டகம் மற்றும் கருவுற்ற தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம், குழந்தை பெற்ற பெண்களுக்கு தமிழக அரசு வழங்கும் சிறப்பு பெட்டகம் உள்ளிட்டவற்றை ஒன்றிய சேர்மன் வழங்கினார். மேலும் கோண்டூர் அரசு மருத்துவமனை மருத்துவர் சத்ரபதி இதுபோன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளில் தங்களது உடல்நிலைகளை முழுவதும் சீரமைத்துக் கொள்ளவும் மக்கள் வசிக்கும் பகுதியிலேயே இதுபோன்ற நிகழ்ச்சி நடத்தப்படுவது கூடுதல் சிறப்பு என தெரிவித்துக் கொண்டார். நிகழ்ச்சி முடிவில் சுகாதார ஆய்வாளர் பாலாஜி நன்றி கூறினார். ஆரோவில் இசையம்பலம் பள்ளியில் கடந்த 2 வருடங்களாக பல்வேறு பாடத்திட்டங்களை செய்து வருகின்றனர். அதில் முக்கியமானதாக கருதப்படும் பனைமரத்தை பற்றி மாணவர்கள் கற்று வந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த வருடம் இசையம்பலம் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு அருகில் உள்ள பாவேந்தர், விஜயாஞ்சலி பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆலங்குப்பம் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் முன்னிலையில் பனை விதை நடும் விழா தொடங்கியது. முன்னதாக பள்ளி மாணவ மாணவிகள் பனை மரத்தின் பயன்களை கோஷமிட்டுக் கொண்டு ஆலங்குப்பத்தை சுற்றி பனை விதை வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி வந்து பொதுமக்களிடையே பனைமரத்தின் பயன்கள், நன்மைகள், இயற்கையை எப்படி காப்பது என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து ஆலங்குப்பம் ஏரியை சுற்றி 1200 பனை விதைகள் மாணவர்களால் விதைக்கப்பட்டது. இதில் மாணவர்கள், ஆசிரியர்கள் ஆர்வத்துடன் பனை விதைகளை விதைத்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆரோவில் இசையம்பலம் பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். அப்ப இது ஒரு கொட்டை கையில பிடிங்க. இல்ல இப்ப வீடியோஸ் எடுக்கற அதோட கூரை அதெல்லாம் நம்ம வீட்டு கட்டை யூஸ் ஆகும். அந்த வீட்டுக்குள்ளே வருகிற 29ஆம் தேதி வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்ள பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்று வருகின்றனர். அந்த வகையில் விக்ரம் பிரபு ரசிகர் தலைமை நற்பணி மன்றம் சார்பில் புதுச்சேரி ரயில் நிலையம் அருகே உள்ள தூய இருதய ஆண்டவர் ஆலயம் முன்பு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி விக்ரம் பிரபு தலைமை ரசிகர் மன்றத்தின் தலைவர் ஓம் சக்தி ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிவாஜி மன்ற தலைவர் மாயன் மற்றும் நிர்வாகிகள் சுந்தர்ராஜ், தனா, ஆனந்த், ராம்குமார், உப்பளம் தொகுதி NR காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை நிர்வாகிகள் சாமிநாதன், ரணு மற்றும் ஒர்லேன்பேட்டை தொகுதி பிரமுகர் ஜெமினோ தாமோதரன், ஆல்பர்ட் ராஜா மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வருகிற 29ஆம் தேதி வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்ள சென்னை மற்றும் புதுச்சேரியிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக புதுச்சேரி வழியாக சென்று வருகின்றனர். அந்த வகையில் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு பாரதிதாசன் மகளிர் கல்லூரி அருகே பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. விழாவை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்தகண்ணன், ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மூலக்குளத்தில் இயங்கி வரும் சிறுவர் இலக்கிய இயக்கம் மற்றும் நல்லவாடு அரசு நடுநிலைப்பள்ளி சார்பில் 58ஆம் ஆண்டு சிறுவர் இலக்கிய சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது.
பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இயக்க நிறுவனர் பாரதிவாளர் சிவா நோக்க உரையாற்றினார். முன்னதாக மாணவர்கள் அனைவரும் குழந்தை கவிஞர் அழவள்ளி அப்பா திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து சிறுவர்கள் பல்வேறு தமிழ் இலக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்று தங்களது தனித்திறன்களை வெளிப்படுத்தினர். இதில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. தமிழின் சிறப்பு குறித்து நாட்டுப்புற நடனத்திற்கு குழந்தை கவிஞர் அழவள்ளி அப்பா நினைவு சுழற்கேடயம் வழங்கப்பட்டது. மாணவர்கள் அனைவரையும் பள்ளியின் ஆசிரியர்கள் குப்பம்மாள், ராமதாஸ், இந்திரா காந்தி, பத்மாவதி, விஜய், பாஸ்கர் உள்ளிட்டோர் தயார்படுத்தி இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திறன் தேர்வு நெறிமுறைகளை நல்லாசிரியர் ஆறுமுகம், ராஜேஸ்வரி, சிவா ஆகியோர் செய்திருந்தனர். இதில் பள்ளியின் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. இதுதான் பாடல் வரிகள். நோய் தயாரிச்சுட்டு ஆக்சிஜனை வெளியிடுது, மனதை வெளியிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. அதுதான் உங்களை அமுக்கிற மாதிரி இருக்கிறது. அதனால் பேய் அறிவில் என்னப்பா? அறிவுனா உங்க அப்பா மண்ணில இருக்க களிமண் மாரி. அரியாங்குப்பம் கொம்யூன் டோல்கேட் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மன்னாதீஸ்வரர் பச்சைவாழியம்மன் ஆலயத்தின் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு தீமிதி உற்சவம் நடைபெற்றது. இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சேர்மன் ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த தீமிதி உற்சவத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழு தலைவர் இளங்கோவன், செயலாளர் இதயவேந்தன், பொருளாளர் கணேசன் மற்றும் அரியாங்குப்பம் பஞ்சாயத்து தலைவர் நாகலிங்கம், மணவெளி பஞ்சாயத்து தலைவர் சங்கர், ஆர்கே நகர் பஞ்சாயத்து தலைவர் முத்துராமன் ஆகியோர் தலைமையில் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் அனுமதியோடு புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் போட்டி துத்திப்பட்டு சீக்கம் விளையாட்டு மைதானத்தில் கடந்த 7ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. மொத்தம் 6 அணிகள் பங்கேற்று விளையாடிய பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் T20 இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் வில்லியனூர் மோஹத் கிங்ஸ் அணி மாஹே மெக்கலோ ட்ரைக்கர்ஸ் மோதின. முதலில் ஆடிய வில்லியனூர் மோஹத் கிங்ஸ் அணி 18.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 116 ரன்கள் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து ஆடிய மாஹே மெக்கலோ டைகர்ஸ் அணி 17.1 ஓவர்களில் 4 விக்கெட் இழந்து 117 ரன்கள் அடித்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. ஊசட சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுமார் 8 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு ரூபாய் 7,20,000 மதிப்பீட்டில் சமூக நலத்துறை மூலம் மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி ஊசட சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மோட்டார் வாகனத்தை வழங்கினார். இதில் சமூக நலத்துறை கள அதிகாரி கருணாநிதி மற்றும் அதிகாரிகள் அன்பரசன், ஸ்ருதி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், பொது செயலாளர் முத்தாலு முரளி, சிவசங்கர், ஓபிசி அணி சீனு, கிளை தலைவர் முரளி, இளைஞர் அணி பிருத்விராஜ், SC அணி சிலம்பரசன், கட்சி நிர்வாகிகள் கவிதா, ஜெகன், ஆனந்து, கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
ஓகே சார். அப்படியா? சொல்லுமா நம்ம என்ன திண்டிவனம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய நூதன ஆலய அஷ்டபந்தன ஜீர்ணோதாரண மகா கும்பாபிஷேகம் 48 நாள் மண்டலாபிஷேக பூர்த்தி விழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு கணபதி பூஜை, பூர்வாங்க பூஜை, அக்னி பிரதிஷ்டை, கலச பூஜை ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பரிவார மூர்த்திகளுக்கு பால், தயிர், இளநீர், தேன், மஞ்சள், சந்தனம் போன்ற விசேஷ திரவிய அபிஷேகம் மற்றும் பிரதான கலசாபிஷேகம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் அருகே உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையில் திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நதிக்கரை ஓரம் 108 அடி சதாசிவர் சிலை அமைக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் கடந்த 6 மாத காலமாக நடந்து வருகிறது. இதில் 3 தளத்தில் மீது சிலை அமைக்க உள்ள நிலையில் முதல் தளத்தில் தளம் அமைக்கும் பணி தொடங்கியது. முதல் தளத்தின் 27 நட்சத்திரங்களுக்கு தனித்தனி சன்னதிகள் அமைக்க உள்ளது. அதற்கான தளம் ஒட்டும் பணியினை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து 2வது தளத்தின் 12 ராசிகளுக்கும் 3வது தளத்தில் 9 நட்சத்திரங்களான தனி சன்னதி அமைக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்கான பணிகளை சதாசிவர் அறக்கட்டளை மூலம் பணிகள் நடந்து வருகிறது. நிகழ்ச்சியில் ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை குருக்கள் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட வீமகவுண்டம்பாளையம் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ தர்மராசா பாஞ்சாலியம்மன் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஸ்ரீ பாஞ்சாலியம்மன் அவதார நட்சத்திர விழாவையொட்டி 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் முன்பு பெண்கள் மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு திருவிளக்கிற்கு பெண்கள் பூஜை செய்து அம்மனை வழிபட்டனர். வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு ஆண்டுதோறும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து பக்தர்கள் பாத யாத்திரை சென்று வருவது வழக்கம். அவர்களுக்கு வழிநெடுக்கிலும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் உணவு, தண்ணீர், நீர்மோர், பழங்கள் ஆகியவை வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தவளக்குப்பம் காவல் நிலையம் எதிரில் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் HR ஸ்கொயர் ஆகியவை சார்பில் வேளாங்கண்ணி மாதா கோவில் கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு நடைப்பயணம் செல்லும் பக்தர்களுக்கு நீர்மோர் மற்றும் தர்பூசணி வழங்கும் நிகழ்ச்சி ஆணையர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு நீர், மோர் மற்றும் தர்பூசணி வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் நாகராஜன், காசாளர் செழியன் மற்றும் HR ஸ்கொயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் மாநில தலைவர் செல்வ கணபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி மாநில அந்தஸ்தை பெற்றுத்தரவில்லை. மத்தியிலும் மாநிலத்திலும் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. ஆனால் அப்போதெல்லாம் மாநில அந்தஸ்து கேட்டு பெற்றுத்தரவில்லை என குற்றம் சாட்டினார். தற்போது பாஜக ஆட்சியில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தர உறுதுணையாக இருப்போம். முதலமைச்சர் ரங்கசாமியை டெல்லிக்கு அழைத்து செல்வது எங்களது கடமை. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதற்கான தகுதியான சூழல் உருவாக வேண்டும். அதற்கான முயற்சிகளில் பாஜக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது என தெரிவித்தார். இந்த மாநில சுயாட்சியை இப்பதான் NDA கூட்டணி ஆட்சி இப்பதான் 2 வருஷமா தான் 3 வருஷமா. இதுக்கு முன்னாடி புதுச்சேரியை இந்த காங்கிரஸ்காரர்கள் தான் ஆண்டு கொண்டிருந்தார்கள்.
மாநில சுழற்சியை வந்து அப்ப வந்து காங்கிரஸ் தான் மத்தியில இருந்தது. அப்ப மதிப்பிற்குரிய நாராயணசாமி அவர்கள் மத்திய அமைச்சராகவும் இருந்தார்கள். ஏன் அவர்களால வாங்கி கொடுக்க முடியவில்லை? இப்ப நாங்க முயற்சி பண்ணக்குள்ள இந்தியா கூட்டணி ஆதரிக்கும் என்றால் ஒரு நல்ல காரியத்திற்கு அதை நடைபெறுவதற்கு யாரு துணை செய்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நல்லதே நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். எங்களுடைய எண்ணம் பிரிவினைவாதம் கிடையாது. அதாவது யாரை ஏமாற்றுவது செயலும் கிடையாது. நாங்கள் மாநில சுயாட்சி பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். தக்க நேரத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவருடன் சேர்ந்து அதற்கான முயற்சி எடுத்து வாங்கி தருவதற்கு நாங்களும் முயற்சி செய்வோம். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பெண் டாக்டர் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டார். இது நாடு முழுவதும் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து ஜிப்மரில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் மற்றும் பயிற்சி டாக்டர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். ஜிப்மர் கலையரங்க கட்டிடம் முன்பு திரண்ட டாக்டர்கள் அங்கு உயிரிழந்த மருத்துவருக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவர் ஷோபா, சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி தாங்கள் பணிக்கு திரும்பியதாகவும் பெண் டாக்டர் கொலை வழக்கினை விரைவாக முடித்து குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் எனவும் உயிரிழந்த மருத்துவருக்கு நீதி கிடைக்கும் வரை எங்களது போராட்டம் அறவழியில் தொடரும் எனவும் அவர் தெரிவித்தார். Was involved get the punishment and we will be remembering her forever. Anybody வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலயம் முத்துப்பள்ளக்கு திருவிழாவை முன்னிட்டு வீராம்பட்டினம் பகுதியில் பல்வேறு சமூக அமைப்புகள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அந்த வகையில் அரியாங்குப்பம் வீரம்பட்டினம் சாலை பாரதி நகர் பகுதியில் ராதா நினைவாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை பாரதி நகர் குடியிருப்பு நல்வாழ்வு சங்க தலைவர் சக்திவேல் மற்றும் அவரது குடும்பத்தினர் செய்திருந்தனர். இதேபோல் புதுச்சேரி மாநில கிராமணியார் நாடார் பேரவை சார்பில் அதன் தலைவர் முனைவர் புரந்ததாசன் தலைமையில் அமைப்பாளர் சக்திவேல், பொருளாளர் ஜனார்த்தனன், பொதுச் செயலாளர் பாண்டியன், துணைத் தலைவர் கிருபாகரன், இளைஞரணி தலைவர் செல்வ கணபதி, செயலாளர் மோதிலால் ஆகியோர் முன்னிலையில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் விஷ்ணு சிவ சண்முகம், மாதவன், ஜெயராமன் மற்றும் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி யூனியன் கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் பாண்டிச்சேரி பக்கா பிரீமியர் T20 லீக் மற்றும் நாக் அவுட் கிரிக்கெட் போட்டிகள் போலீஸ் கிரிக்கெட் மைதானத்தில் துவங்கியது. புதுச்சேரியில் உள்ளூர் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ளும் 8 அணிகளான கோரிமேடு பேந்தர்ஸ், திருவாண்டர் கோவில் டைட்டன்ஸ், குமாரபாளையம் வாரியர்ஸ், வீராம்பட்டினம் ஷார்க்ஸ், உருளையன்பேட்டை டைகர்ஸ், உப்பளம் ராயல்ஸ், லாஸ்பேட்டை லெஜண்ட்ஸ், மூலக்குளம் கிளாடியேட்டர்ஸ் ஆகிய 8 அணிகள் இதில் கலந்து கொண்டு விளையாடுகின்றன. இந்த போட்டியில் முதல் பரிசாக ரூபாய் 70,000, இரண்டாவது பரிசாக ரூபாய் 40,000, மூன்றாவது பரிசாக ரூபாய் 30,000 மற்றும் சிறந்த விளையாட்டு வீரருக்கு ரூபாய் 5,000, சிறந்த பேட்ஸ்மேனுக்கு ரூபாய் 2,500, சிறந்த பவுலருக்கு ரூபாய் 2,500 மற்றும் சிறந்த ஃபீல்டருக்கு 1,500 மற்றும் இறுதிப் போட்டியில் ஆட்ட நாயகனுக்கு ரூபாய் 1,500 மற்றும் அனைத்து போட்டியிலும் ஆட்ட நாயகன் விருது வாங்கும் விளையாட்டு வீரர்களுக்கு பரிசு கோப்பையும் வழங்கப்பட உள்ளது. அனைத்து அணிகளும் லீக் போட்டியில் ஒவ்வொரு அணியுடன் மோதி முதலில் வரும் 4 அணிகள் அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி செய்யப்பட்டு பின்பு இறுதிப் போட்டிக்கு தேர்வு செய்யப்படும். துவங்கிய முதல் போட்டியில் திருவாண்டர் கோவில் டைட்டன்ஸ் அணியும் மூலக்குளம் கிளாடியேட்டர் அணியும் விளையாடிய போட்டியை அக்ஷதா பிக் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனர் ஹரிதாஸ் துவக்கி வைத்தார். உடன் முன்னாள் தமிழ்நாடு கிரிக்கெட் செலக்ஷன் கமிட்டி சேர்மன் ஸ்ரீதர், முன்னாள் ராணுவ வீரர் பெரியசாமி, ஃபெலிக்ஸ் பால்ராஜ், ராம் ஆகியோர் கலந்து கொண்டனர். போட்டிகள் தீபம் சேனல் மற்றும் கிரீக் ஹீரோஸ் மற்றும் யூடியூப் சேனல்களில் லைவாக காண்பிக்கப்படுகின்றன. போட்டியின் ஏற்பாடுகளை டோர்னமெண்ட் கமிட்டி சேர்மன் திரு சந்திரசேகர், நிர்வாகிகள் கணேஷ், முகிலன், குமாரவேல் ஆகியோர் திறம்பட செய்து வருகின்றனர்.
யார் கேட்குறீங்க? ஃபேர் பிளே முக்கியமாக